Dear friends and relatives, in the video cooking gardening rendu kalanda video. நம்ம சமையலுக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே விளைவிச்சுக்கணும்னு நான் இனிமேட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக நான் டெய்லிக்கு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்குற அளவுக்கு நம்மளால் காய் விளைவிச்சிட முடியும். நீங்கள் இப்போ பார்க்குறது குண்டு சுரைக்காய் செடி. இந்த செடியில் நிறையா பிஞ்சு விட்டுருக்குது. இப்போ தான் செடி துளிர் ஓடிட்டுருக்கு. இதை நம்ம இப்படியே விட்டோம்னா இப்போ மழைக்காலம் பனிக்காலங்கிறதுனால இந்த டைமில் வைக்கக்கூடிய பிஞ்சு பூ எல்லாமே அழுகி போயிடும் கீழேயே இருந்துச்சுன்னா. அதனால் இந்த மாதிரி பந்தல் போட்டு விட்டோம்னா நல்லாவே காய் விடும். இதே பந்தலில் நம்ம இந்த காய் அறுவடை ஆனதுக்கப்புறம் திரும்பவும் பீக்கங்காய், புடலங்காய், அப்புறம் அவரைக்காய், இந்த மாதிரி கொடி வகைகள்லாம் ஏற்றி விட்டு நம்ம விளைவிச்சுக்கலாம். ஒன் மந்த்துக்கு அப்புறம் நம்ம செடி இந்த அளவுக்கு பந்தல் ஃபுல்லாக படர்ந்துடுச்சு. நம்ம சமையலுக்கு தேவையான காய்கறிகளை அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைச்சிக்கலாம். இது ஃபஸ்ட்டு காய். நிறைய பிஞ்சு விட்டுருந்துச்சு, ஆனால் எல்லாமே கொட்டிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு முதல்ல காய்ச்ச காய். இந்த பாகக்காய் நம்ம தரையில் படறதை விட இந்த மாதிரி பந்தல் மேலே படரும்போது நம்ம காய் நல்லாவே நீளமாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளே இந்த மாதிரி செடி ஊனி காய் பறிக்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம இந்த பந்தலுக்கு கீழே வந்து ஏதாவது நிழல் பாகான இடத்துல வந்து நமக்கு இந்த கொத்தமல்லி இதெல்லாம் வந்து போட்டோம்னா நமக்கு வந்து அதுவும் வந்து விளைஞ்சி வந்துடும். நான் அதுவும் வந்து ரெடி பண்ணணும். இந்த சின்ன சின்ன சுரைக்காயெல்லாம் வந்து சில சுரைக்காய் வந்து காய் பெருசாகுது, சில இதெல்லாம் அப்படியே பிஞ்சிலே கொட்டிடுது. அது ஏங்கிறது தெரியல. ஏன்னா மழை காலங்கிறதுனால இப்போல்லாம் அழுகி கொட்டிடுதுன்னு நினைக்கிறேன் நான். பக்கத்துலேயே இந்த கொய்யா மரம் இருக்குது. இந்த கொய்யாக்காய் வந்து நிறைய அந்த டைம் காய்ச்சிருச்சு. நானும் டெய்லிக்கும் பறித்து எடுத்துகிட்டு போய் வைப்பேன். கிளிகள்லாம் சாப்பிட்டது போக மீதி கொண்டு போய் நான் வீட்டில் வைப்பேன். இப்போ நம்ம இங்கே வந்து பிரண்டை இருக்குது, நல்லா வந்து துளிர் விட்டு இருக்குது. அந்த பிரண்டையும் வந்து துவையலுக்காக நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே காளான் நிறையா வந்திருக்கு. காளான் வந்து நிறைய காளான் வந்து விஷக்காளான், சில அந்த 2-3 டைப் தான் வந்து எனக்கு சாப்பிட்ற காளான் தெரியும். இது விஷக்காளானா இல்லை சாப்பிட்ற காளானான்னு தெரியல. ஆனால் நல்லா பியூர் ஒயிட்டில் பார்க்க நல்லா நிறையா இருக்குது. இது சாப்பிட்ற காளானா இல்லை விஷக்காளானாங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். எனக்கும் வந்து இது சாப்பிட்ற காளானா விஷக்காளானான்னு தெரியாது.
இப்போது ரொம்ப டேஸ்டான ஆனால் சிம்பிளான மெத்தடில் நான் எப்படி பாகக்காய் குழம்பு பண்ணுவேங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நம்ம நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கரைச்ச புளி கரைசலோட தேவையான அளவு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி இதையும் வந்து அப்படியே பச்சையாக சேர்த்துடணும். இது வதக்க தேவையில்ல, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம காய் போட்டால் காயும் தண்ணியும் வந்து சமமாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வச்சுக்கிட்டா போதும். இப்போ தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் உப்பு வந்து நான் ஸ்டார்டிங்கில் போடல. ஏன்னா உப்பு போட்டோம்னா பாகக்காய் குழம்பு கொஞ்சம் கசக்கும். அதனால நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா கசப்பு கம்மியாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய பாகக்காயும் இதோட சேர்த்துடணும். இதை நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா புளி கரைசலில் வந்து காய் வேகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதனால நான் வந்து குக்கரில் வச்சுருக்கேன். குக்கர்லனா ஈஸியாக வெந்துடும். அதனால் ஒரு விசில் இல்லை 2 விசில் விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து நல்லா காய் வெந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது காயினுடைய கலர் அப்படியே இருக்குது, ஆனால் வெந்திருக்கும். காயினுடைய சத்துக்கள் வந்து அப்படியே இருக்கும். இப்போ தான் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம். அப்புறம் நான் தேங்காய் துருவி ட்ரையாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன். இதையும் சேர்த்து கிளறி விட்டால் நமக்கு பாகக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு லாஸ்ட்டாக வந்து நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் வெந்தயம் நான் பொரிஞ்சதுக்கப்புறம் வடகம், தாளிப்பு வடகம், இதுதான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த குழம்புக்கு. கொஞ்சம் ஜீரகம். தாளிப்பு வடகம் இல்லைன்னா நீங்கள் கடுகு ஜீரகம் போட்டு தாளித்து விடுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். இந்த குழம்பு அறுசுவையும் கொண்ட குழம்பு. புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, உப்பு, கார்ப்பு எல்லாமே இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இது இப்போ நம்ம வந்து செக் பண்ணுறதுக்காக பண்ணினது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பூ நல்லாவே இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ வந்து 10 நாள் அதுக்கு மேலே கூட வச்சுருக்கலாம். நான் 10 நாள் செக் பண்ணினேன், அதுக்கு மேலே கூட வச்சுருக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நல்லாவே வந்து கெடாமல் இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக வந்து கொஞ்சமாக ஒரு பீஸ், ஒரு சின்ன பீஸ் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் நிறையா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. நல்ல ஒரு ஸ்கின் பளபளப்பை கொடுக்குது. நிறையா வந்து காஸ்மெட்டிக்ஸ்லாம் ட்ரை பண்ணுறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியமானது சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ஸ்கின் க்ளோவிங் கிடைக்கும். ரொம்ப நல்லது. இது நம்ம வளர வைக்கணும்னா நமக்கு 3 months மேலே ஆகும். உடனேலாம் கிடச்சிடாது.